ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்புட்டு ஸ்கூலில் வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்ட் நம்ம இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடக்குது இல்லையா, ஸோ அதோட செகண்ட் டே பூஜையும் வந்து நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி கொண்டாட முடியலையோ, நீங்கள் வந்து இந்த 9 நாளும் கும்பிடாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் பூஜை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில் 9 நாள் கும்பிட முடியாட்டியும் ஒரே நாளாவது நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்பி கடவுள் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் இந்த பூஜையை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேவும் ரொம்ப சூப்பராக ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் குப்புட்டுக்கு டிஃபன் பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பனானா, குக்கும்பர், ஆப்பிள். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அப்படி இருக்கனால நான் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சு விட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது வந்து அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே லேட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலரில் வர சொல்லியிருந்தாங்க. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கிட்ஸ் மாதிரியும் டேடி மாதிரியும் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் போகிறப்பே பார்த்திங்கன்னா கேம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு பேட்ச் முடித்த உடனே எங்களோட பேட்சும் வந்துருச்சு. ஸோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பால் வந்து தூக்கி போட்டு அதில் வந்து டேடிஸ் வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ இது நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இது காம்படிஷன் இல்லாமல் ஒரு ஃபன் கேம்ஸ் மாதிரி அப்பாவும் பசங்களும் விளையாடுறது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரையும் நல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து எல்லோரையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் வந்து ஃபாதர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் டென்ஷன் இதெல்லாம் மறந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி அந்த டயத்தில் கிடச்சிது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் நிறைய கேம்ஸ் இருக்க போது நான் போகலை. லாஸ்ட்டாக ஒரு கேம் ரன் ஆகிட்டுருக்கப்போ தான் நாங்கள் போயிருந்தோமா. ஸோ அதோட முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கேக் கட்டிங் தான். அண்ட் எனக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதுக்குன்னு மெனக்கெடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா டேடிஸும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி எல்லாரையும் விஷ் பண்ணி செம்ம ஹாப்பியாக போச்சு அந்த டே. Happy Father's Day to you all. Say children, Happy Father's Day. Say, clap for your fathers. ஃபைனலாக இப்படி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைவே பண்ணியாச்சு. இந்த குரூப் ஃபோட்டோலேயே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஹாப்பியாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபைனலாக கிஃப்ட்டு குட்டீஸ் வந்து அப்பாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சார்ட் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது உள்ளே வந்து கலர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்ட்டு இதெல்லாம் கலர் பண்ணது கிட்ஸ் தான். ஸோ ஸ்டாஃப் வந்து ஒவ்வொன்றுக்கும் நல்லா மெனக்கெடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்டு நம்ம அடுத்த நாள் வந்து அன்றைக்கே வந்து செகண்ட் டே நவராத்திரி பூஜை. ஸோ அன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன். வாராகி அம்மனுக்கு பூமிக்கடியிலேருந்து விளையிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி டேட்டில் வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ் அது எப்பயும் போல் வச்சுருந்தேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எப்போவுமே வந்து நம்ம பூஜைக்கு முன்னாடி எந்த சாமி நீங்கள் கும்பிட்றதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கும்பிடணும். ஸோ அதனால் ஒரு செம்பில் பூ போட்டு அதில் மஞ்சள் வாசனையான பொருள்லாம் போட்டு தண்ணீர் நிரப்பி பூ வச்சுருக்கேன். அது வந்து குலதெய்வ செம்பு.
விளக்கு 2 வச்சுருக்கேன். இந்த கார்னரில் விநாயகர் வச்சுருக்கேன். விநாயகர் எப்போவுமே பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம குலதெய்வம் விநாயகர், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கடவுளை வழிபடணும். ஸோ எப்பயும் போல் நான் வந்து எல்லாரையுமே பூ மட்டும் மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து சாமந்தி வச்சுருந்தேன், அடுத்த நாள் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். வாராகி அம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வாராகியை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் எடுத்து பூஜைக்கு ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ டெய்லியும் வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் இந்த மாதிரி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றிக்கிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு சிவப்பு கலர் நூல், நான் நாள் என்ன பண்ணியிருந்தேன்னா, சிவப்பு கலரில் ஒரு நூல் வாங்கி வச்சு அதுக்காக நான் வந்து பூஜைகள், அதுக்கான ஒரு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு சாமி பக்கத்துலேயே வச்சுட்டு 108 போற்றி சொல்லி மலர் அபிஷேகம், மலர் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பூஜையை வந்து முடித்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரெகுலராக நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இப்போ 9 நாள் நவராத்திரி பண்ண முடியாது, எங்களால் ஏதாவது ஒரு நாள் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். ஒரு நாள் வாராகிக்குன்னு உரிய நாள், அந்த நாளில் நீங்கள் பண்ணலாம். பஞ்சமி திதி வரப்போகுது இல்லையா, அந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து வாராகிக்காக மட்டுமே வந்து இந்த பூஜையை பண்ணலாம். வாராகி அம்மனுக்கு அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் மாதுளை பழத்தில் வந்து தேன் கலந்து வைக்கலாம், அப்புறம் கருப்பு உளுந்தில் வடை பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம். இது இல்லையா, இது எதுவுமே எங்களால் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் பால் இருக்கும். ஸோ பாலை மட்டும் காய்ச்சி மனசார வேண்டிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். என்ன என்னால் முடியுமோ அதை வச்சு நான் பூஜை பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைனாலும் ராஜக்கனி எலுமிச்சம்பழம் மட்டுமே வச்சு பூஜைக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். பூ உங்களால் வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, பூவே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் முடியாது, இதெல்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா தாராளமாக விட்டுருங்க. அதே மாதிரி வாராகி அம்மன் சிலை இல்லை, வாராகி அம்மன் படம் இல்லை, நாங்கள் எப்படி வழிபடுறது அப்படின்னா, வெறும் தீபம் இருக்கு இல்லையா, தீப ஒளியில் நீங்கள் சாமியை நினச்சிக்கோங்க. அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா போதும், அந்த நம்பிக்கையோடு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும். எனக்கு இதெல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு. நான் வேண்டுதல் எல்லாமே எனக்கு பழிச்சிருக்கு. ஸோ அதனாலே வந்து நான் தொடர்ந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம வீடியோலேயே நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 9 நாள் நவராத்திரி பூஜையில் நான் என்ன நைவேத்தியம் பண்ணேன் எல்லாத்தையும் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு இனிப்பான உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நாள் இனிப்பாக வைக்கணுன்றதுக்காண்டி அப்படி செஞ்சேன். அடுத்த நாள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். 3வது நாளும் நான் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் என்ன பூஜைகள் பண்ணுறனோ அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.